வடகிழக்கு பருவமழையை ஒட்டி சென்னை மாநகராட்சி சார்பில் வேளச்சேரியில் 2000 பேருக்கு உணவு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, இந்த பருவமழை, வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பாக இந்த தாழ்வான இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து பாதுகாப்பான இடங்களில் முகாம்களில் தங்க வைப்பதற்காக 193 இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இந்த மக்களுக்கு வழங்குவதற்காக 150 இடங்களில் மாநகராட்சி சார்பில் உணவுப் பொருட்கள் என்பது தயார் செய்யப்பட்டு வருகிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது வேளச்சேரியில் இருக்கக்கூடிய சேவா நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சமூக நல கூடத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த உணவுப் பொருள் தயாரிக்கும் இந்த பகுதியில் தான் இருக்கிறோம். தற்போது மதிய உணவு என்பது முழு வேகத்தில் தயார் செய்யப்பட்டு வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். இங்கு மட்டும் சுமார் 2000 பேருக்கு இந்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. குறிப்பாக மதிய நேரத்தில் அவர்கள் வழங்குவதற்காக வெஜிடபிள் பிரியாணி என சொல்லக்கூடிய அந்த உணவுப் பொருளும் அதே போன்று வெஜிடபிள் குருமாவும் அவர்கள் தயார் செய்து வருகிறார்கள். இதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். ஒளிப்பதிவு ஜோஷுவா காட்டக்கூடிய காட்சிகள் தெரியும். தொடர்ந்து இந்த இடத்தில் 2000 பேருக்கு தயார் செய்யப்படுவதால் அடுத்தடுத்து இங்கு உணவுப் பொருட்கள் தயார் செய்யப்பட்டு எந்தெந்த பகுதிகளுக்கு மக்களுக்கு தேவையோ அவர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு வழங்கப்படுகிறது. தற்போது வரையில் இந்த இடத்தில் முகாம்கள் யாரும் தங்க வைக்கப்படவில்லை. இருந்தாலும் அவர்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய இடங்களில் மழைநீர் காரணமாக சமைக்க முடியாத நிலை ஏற்படும். அவர்கள் உணவு தட்டுப்பாடு ஏதாவது ஏற்படக்கூடாது என்பதற்காக இவர்களுக்கு இந்த தயார் செய்யப்பட்டு பல்வேறு இடங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. இது தொடர்பாக மாநகராட்சியினுடைய அலுவலர் இங்கு கண்காணிப்பு பணி ஈடுபட்டு கொண்டிருக்கா, அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ நம்ம தயார் செய்யறது உடனடியாக கொண்டு போறதுக்கான வசதிகள் என்னென்ன இருக்கு? நமக்கு வாகனங்கள் அனைத்தும் இங்கே இருக்குது சார். அது நம்மளுக்கு தேவையான ப்ரிப்பரேஷனுக்கு எல்லாம் ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அமைச்சுன்னு இருக்கோம். இப்போ நம்ம காலையில் என்ன ரெடி பண்ணோம், இப்போ மதியம் நம்ம பார்க்க முடியுது, நைட் என்ன ரெடி பண்ண போறோம்? சார், காலையில் வந்து பொங்கல் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் பிரிஞ்சி குருமாவோட கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து இப்போ ஈவினிங் வந்து நம்ம அதிகாரிகள் கொடுக்குற ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்து அனுப்புவோம். பூங்குழலி, இங்கு உணவுப் பொருட்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த மக்களுக்கு தண்ணீரால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பது என்பது குறித்து இங்கு வந்து மாமன்ற உறுப்பினர், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். சார், இப்போ வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் வந்து மழையால பாதிப்பு இருக்கும், இப்போ உணவுப் பொருட்கள் தயார் செய்யறாங்க, எந்தெந்த பகுதியில் கொண்டு போக போறாங்க, நீங்க கண்காணித்த வரையில் என்ன தெரியும்? இப்போ முக்கியமா ஒரு மாண்புமிகு தமிழக முதல்வர்களோட ஆணைக்கிணங்க மாண்புமிகு துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி அவர்களின் உத்தரவின் பேரில் அதிகமாக மழை எங்கெங்க இருந்தோ அங்கெல்லாம் வந்து உணவு பரிவு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து மொத்தம் 2000 பேருக்கு ஒரு சண்டர்ன்னு சொல்லிட்டு அனுப்புகிறோம். முக்கியமாக வந்து காந்தி சாலை, விஜய் நகர், நம்ம லட்சுமி நகர், ஜெகநாதபுரம் போன்ற பகுதிகளாக அங்கே எல்லாருமே இது வரும். அது இல்லாமல் மக்களை தங்க வச்சுக்கிறதுக்கான இடமே இருக்கிறோம். இங்கே சுமார் ஒரு 25 பேரும் அரசாங்க அதிகாரிகளும் ஒரு 10 பேர் இருக்காங்க. இங்கே எந்த நேரத்தில் எந்த ப்ராப்ளம் ஆனாலும் உடனே இங்கிருந்து ஃபுட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ணின்னு இருக்க மாதிரி நைட்டு 2 மணி வரைக்கும் இது பண்ணின்னு இருக்கும். ஃபுட்டு, தண்ணி, பிஸ்கெட் பாக்கெட்டு, காஃபி எல்லாமே எது கேட்குறாங்களோ அது இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு சென்டர் பண்ணி அங்கே மெடிசன் வந்து ஒரு 6000 பேருக்கு மெடிசன் கிட் பேக் இங்கே ரெடியாக வச்சிருக்கிறோம். ஃபோன் பண்ண உடனே இது பண்ணுறோம். அது இல்லாமல் வண்டியில் வந்து ரவுண்ட்ஸில் இருக்காங்க. அரசாங்க அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் எல்லாம் சேர்ந்து ரவுண்ட்ஸில் இருக்கிறோம். சின்ன எந்த ப்ராப்ளம்னாலும் உடனே போய் அட்டன் பண்ண சொல்லி மாண்புமிகு துணை முதல்வரோட ஆணைக்கு இணங்க நேற்றே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ காலையில் சாப்பாடு செஞ்சு ஒரு 7 சென்டருக்கு அனுப்பிச்சிட்டோம். காலையில் பொங்கல், சாம்பார் எல்லாம் போட்டோம். இப்போ வந்து நம்ம வெஜிடபிள் குருமா, வெஜிடபிள் ரைஸ் போட்டு கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு நைட்டுக்கு அதே மாதிரி வெஜிடபிள் புலவு போட்டு நைட்டுக்கு ஆர்டர் பண்ணினே இருக்கும். பூங்குழலி, இது போன்று சென்னையை பொறுத்தவரையில் 150 இடங்களில் இது போன்ற உணவுகள் தயாரிக்கும் இடங்கள் என்பது மாநகராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மையங்களை பொறுத்தவரையில் இன்று மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களும் தொடர்ந்து இது இயங்கும் என்ற வகையில் தான் இங்கு மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் பேசிய போது அவர்கள் கூறிய விவரமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த மழை பாதிப்பு காரணமாக அடுத்தடுத்து சென்னைக்கு அதிக மழை இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறக்கூடிய நிலையில்தான் சென்னை மாநகராட்சி தொடர்ந்து மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக அந்த தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.